அங்கேருந்து விழுந்து இந்த கட்டஞ்செரியன் அந்த தென்னையால் என்ன ஆள் வந்து தென்னை மரத்தில் ஏறி இருக்கிறார் வந்து தலையை சுத்தையும் வந்து ஆள் கொஞ்சம் எலுமான வரைக்கும் இறங்கிட்டு வந்து இருக்கிறார். ஸோ வந்து ஒரு மிட்டில் இருந்து தான் ஆள் வந்து விழுந்துருக்கிறார். அப்போ தெரியும் தானே, இப்போ அம்மா அப்பாவால் தான் வந்து நாங்கள் உருவாக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ அது வந்து ஒரு சின்ன ஒரு புண்ணாக இருந்தாலும் கூடவே வந்து பெயினாக இருக்கிற மாதிரிக்கு வந்துட்டு அம்மாவோ அப்பாவோ அழுதா நமக்கு தாங்கல. அது பார்த்த அளவில் உண்மையிலேயே வந்து அவங்க சொன்னதெல்லாம் வந்து உண்மையிலேயே தர்மம் தலை காக்கும்ன்ற மாதிரி நல்ல மாதிரி நடந்துச்சு. பசிக்குது நான் சாப்பிட போகிறான்னு கேட்க எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் மற்ற இதுகளில் வந்து விழுந்து காயங்கள் அப்படி இப்படி இருந்தால் சாப்பிட்றதெல்லாம் சரியான மாதிரி கஷ்டமாக இருந்திருக்கும். நம்ம காரணம் நான் என்ன அதுதான் நீங்கள் காரணம். இப்போ நாங்கள் வந்து இப்போ மயக்கமாக ஏறி மயக்கமாக வராது மருந்தை நான் கட்டி பிடிக்கும் அப்படி ரைட்டாக கட்டி பிடிக்கும் மயக்கம் போடணும் அவ்வளோதான் தெரியும். மயக்கம் போட்டு கட்டி பிடிச்சிட்டு இருந்தீங்களோ அப்புறம் விடுங்க உண்டோ எலும்புங்க பாருங்க. எங்கள் ஆட்டோ ஏற்றி விட்டு போவோம். ஆள் பஸ்ஸில் போயிருந்தாப்பா. பஸ்ஸில் ஒரு 100 ஆட்டோவில் நான் 300 ஆ அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். ஓகே, இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் காந்திபுரத்துக்கு அருகாமையில், அதாவது களவாஞ்சிக்குடி காந்திபுரத்துக்கு பக்கத்தான் நிற்கிறோம். ஸோ வந்து நேற்றையான் வீடியோ நம்ம எஸ்கே உலகில் வந்து வவுனியாவுக்கு பக்கத்தால் வச்சு முடிச்சுட்டுப்போம். வந்து ஏன்னு சொன்னால் தெரியும் வெற்றிக்குளவுக்கு வர வந்துட்டு லேட் ஆகிடும். அதுக்கு பிறகு வந்துட்டு அப்பா பார்க்குறதுக்கான வாய்ப்பும் குறைவு. மேபி பார்த்தா அப்டேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் உண்மைக்கு நாங்கள் இங்கே வர 9 மணி ஆகிட்டுது. வெற்றிக்குளவுக்கு வர இங்கே களுவாஞ்சிக்குடிக்கு வர வந்துட்டு 10 மணி ஆகிட்டுது. அப்போ அதுக்கு பிறகு வந்துட்டு போயிட்டு சந்திக்க வந்துட்டு சாத்தியப்படையலை. அப்போ நாங்கள் வந்துட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் இந்த கதைச்சிட்டு ஒரு 12 மணி அப்படி வந்துட்டு படுத்துட்டோம். ஸோ வந்து படுத்தா மார்னிங் வந்து எத்தனை மணி பார்வைடா? 6 மணிக்கு. ஸோ வந்து 6 மணி பார்வைக்கு வந்துட்டு தம்பி போகணும்னு சொல்லி வந்துட்டு 5:30க்கு வந்து எல்லாம் வச்சுட்டு படுத்தவன். அப்போ உண்மையிலே வந்து சரியான டயர்டு வந்து. நார்மலாகவே நாங்கள் வளமையாக தூங்குறது லேட் தானே. அப்போ நேற்றும் வந்து அப்படி தான் 12-12:30 ஆச்சு வந்துட்டு படுக்க. அப்போ 5:30க்கு எல்லாம் வச்சுட்டு படுத்தா விடிய 5:30க்கு எல்லாம் அடிக்க உண்மையிலே நான் தான் ஃபஸ்ட்டு எழும்பினது. ஆனால் எழும்பினா இந்த மைண்ட் வந்துட்டு போகலாம் அப்படின்னு மாதிரி தோணுச்சு. ஆனால் பாடி வந்து சப்போர்ட் பண்ணல. அப்போ நான் சொன்னேன், கவிதாஸ் அலாம் அடிக்குது, எழும்பி வெளுக்குடு, நீ போயிட்டு பார்த்துட்டு வா, மதிய பார்வைக்கு நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வந்து தம்பியை அனுப்பியிருந்தேன். ஸோ வந்து அனுப்பியிருந்தா நீ தான் அங்கே நடந்து வந்துட்டு சொல்லணும் என்ன மாதிரி எப்படி இருக்கிறப்பா அப்படின்னு சொல்லி. அப்போ காலையில் போகும்போது 6 மணிக்கு போனேன்னா போகும்போது ஆள் உள்ளே இருக்குதுன்னு சொல்லி படுத்திருந்தவர். அப்போ நான் போயிட்டு பார்க்கும்போது என்ன மாதிரி அப்பான்ட்டு கேட்க ஆள் வந்து என்ன சொல்கிற என்ன கண்டோன்னே அந்த ஒரு எனர்ஜியாக கதைக்கிற மாதிரி ஒரு இதொண்டு எடுத்தார். ஒரு இதொண்டு அதாவது எனர்ஜியாக இருக்குன்னு நான் ஒன்றையும் யோசிக்காண்ட மாதிரி. அப்போ போய் பார்த்தேன், கால் கை எல்லாத்தையும் பார்க்கும்போது வந்து ஒரு இதுகளையும் காணலை. அந்த பெண்டேஜ் சுற்றின மாதிரி எந்த ஒரு இதையும் காணலை. அப்போ எல்லாத்தையும் பிடிச்சி பார்க்கும்போது ஆள் கை காலோ அந்த முறிவுகள் எதுவும் இல்லை. அப்போ அதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம். பிறகு சொன்னேன், மெல்வா ஒழும்புங்க அப்போ பார்ப்போம்னு சொல்ல ஆளுக்கு வந்து நோவில்லாமல் காட்டணுன்ற டக்குன்னு ஒழும்போண்டு எனக்கு காட்டணுன்றது ஒழும்போடிக்கிட்டார். ஆளுக்கு டக்குன்னு ஒலிம்பிக் கொள்ளலாம் நிலம். அதாவது இந்த இடுப்பு சைட் அந்த நாரி சைடு அடிபட்டதால் இல்லை அவருக்கு தான் அந்த அடிபட்டதால் அந்த இதாக ஒலிம்பிக் கொள்ள முடியாமல் ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்டு இது செய்கிற மாதிரி இருந்துச்சு. அடுத்து வந்து ஒரு வீக்கமும் இருக்குது அந்த இடுப்பு அந்த சைடில் கொஞ்சம் அந்த கட்டியாக இருக்குது. பிடிச்சி பார்த்தோன்னா நான் இப்போ ஸ்கேன் பண்ணணுமா. அதுக்காக இப்போ காலையில் வந்து தண்ணி எதுவுமே குடிக்க வேணாம், எதுவுமே குடிக்காமல் இருங்க. பெரிய டாக்டர் வந்ததுக்கு பிறகு தான் செக் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு சொல்லுவோம்னு சொல்லி அப்போ சொன்னால் சரியான மாதிரி பசிக்குதான்.
தண்ணி எதுவும் குடிக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்களான்னு சொல்ல அப்போ சொன்னேன் டாக்டர் மாதிரி சொல்லியிருக்காங்க தானே வெயிட் பண்ணி டாக்டர் வந்து அப்புறம் குடிக்கலாம்னு சொல்லி இப்போ 10 மணி போல் கோல் அடித்தனா இன்னும் டாக்டர் வரலையா சரியான மாதிரி பசியாக இருக்காமன்னு சொல்லி அப்போ அப்புறம் நர்ஸ்கிட்ட கேட்டுட்டு அம்மா நர்ஸ்கிட்ட கேட்டுட்டு இப்போ டீ மட்டும் குடிச்சுதாமன்னு சொல்லியிருந்தேன் இப்போ அந்த ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த இடுப்பு பகுதியில் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி அதையும் பார்க்கலாம். அப்போ என்னென்னா ஏதோ டைம் கார்டு வந்து நேற்றையான வீடியோவில் சொல்லியிருப்போம். ஆள் வந்து தென்னை மரத்தில் ஏறி இருக்கிறார் வந்து தலையை சுத்தையும் வந்து ஆள் கொஞ்சம் 7 மணி வரைக்கும் இறங்கிட்டு வந்துருக்கிறார். ஸோ அந்த ஒரு மிட்டில் இருந்து தான் ஆள் வந்து விழுந்துருக்கிறார். அதுவுமே வந்தோன்னா 2 பேர் நின்றுருக்காங்க கீழே. இப்போ அப்பா மேலே நிற்கும்போது 2 பேர் பெரியப்பாவும் இன்னொரு ஆள் நின்றுருக்கார். ஒரு விழாக்குள்ள அந்த பக்கத்தில் நின்ற ஆள் வந்து முடிஞ்சளவு அவரும் போய் பிடிக்கிறதுக்கு போய் ஓரளவு தாங்கி பிடிச்சி தான் கொண்டு 2 பேரும் கொண்டு விழுந்திருக்காங்க. இல்லைன்னு சொன்னால் அது வந்து எப்படித்தான் விழுந்திருந்தாலும் ஏதோ ஒரு முறிவு ஏதாவது வந்துருக்கு. இப்போ நம்மளாக இப்போ கால் வந்து அடிபட்டிருந்தால் கட்டாயம் அந்த 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 இந்த முழங்கால் சிரட்டைகளால் ஏறி இருக்கும் அந்த எறும்பு வந்து. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நடந்திருக்கும். டைம் கார்டு வந்து ஒன்றும் இல்லாமல் வந்ததில் வந்து சந்தோஷம். அப்போ தெரியும் தானே இப்போ அம்மா அப்பாவால் தான் வந்து நாங்கள் உருவாக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ அது வந்து ஒரு சின்ன ஒரு புண்ணாக இருந்தாலும் கூடவே வந்து பெயினாக இருக்கிற மாதிரிக்கு வந்துட்டு அம்மாவோ அப்பாவோ அழுதா நமக்கு தாங்கிடலாது. அப்போ நாங்கள் இன்றைக்கு அவசரமாக எவ்வளோ தூரம் வேலை இருக்கவும் விட்டுட்டு ஓடி வந்ததுக்கான காரணம் வந்து இதுதான் வந்து. இப்போ மெயினாக அம்மா அழுத உடனே இவன் அழ தொடங்கிட்டான். இப்போ இவன் அழுத உடனே என்ன கஷ்டமாக போயிட்டு டக்குன்னு வந்து விளக்கிட்டு வந்துட்டான். ஸோ வந்து பார்த்த அளவில் ஓகே சந்தோஷம். அண்ட் வந்துட்டு வீடியோ நிறைய பேர் வந்து பார்த்துருந்தீங்க. அண்ட் வந்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் அதில் வந்து தம்பிட்ட அப்பா கொண்டுமாக அது வந்து லைக் நார்மலாக வந்து வருவார், யோசிக்காதீங்க அப்படின்லாம் வந்து நிறைய பேர் எழுதியிருந்தீங்க. அதை வந்து நானும் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னு சொன்னால் அந்த வீடியோ போட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய கொமெண்ட்ஸுகள், அடுத்து வந்து நிறைய மெசேஜ், வாய்ஸ் மெசேஜ் அழுதெல்லாம் போட்டு அடுத்து என்ன சொல்கிறேன் நிறைய பேர் ப்ரே பண்ணியிருந்தீங்க. அந்த கொமெண்ட்ஸ் மூலமாகவும் இந்த மெசேஜ் மூலமாக சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் வந்து நடந்திருக்கு. என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்து எந்த ஒரு தீயதுக்கும் போகல தம்பி, நீங்கள் செய்கிற காரியங்களுக்கு கட்டாயம் அம்மா அப்பா நல்ல மாதிரி இருப்பாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் வராது, நீங்கள் வேணுமெண்டா போய் பாருங்கன்னு சொல்லி நேற்று வரும்போதே நிறைய மெசேஜ் பண்ணியிருந்தவங்க. அதே மாதிரி வந்து என்ன சொல்கிற இப்போ பார்த்த அளவில் உண்மையிலேயே வந்து அவங்க சொன்னதெல்லாம் வந்து உண்மையிலேயே தர்மம் தலை காக்குமன்ற மாதிரி நல்ல மாதிரி நடந்துச்சு. அந்த ஒரு ஸ்கேனையும் பார்த்தா ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்போ வந்து காலையில் போய் பார்க்கும்போது அப்பா வந்து மற்றாக்கள் மாதிரி கையை கட்டி காலை கட்டி போட்டு அப்படி இருந்திருந்தால் உண்மையிலே நானும் மனசு உடைஞ்சு போயிருப்பேன். ஆனால் காலையில் போய் பார்க்கும்போது அப்பா ஓரளவு ஓகேயாக இருக்கிறார். பசிக்குது நான் சாப்பிட போகிறான்னு கேட்க எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் மற்ற இதுகளில் வந்து விழுந்து காயங்கள் அப்படி இப்படி இருந்தால் சாப்பிட்றதெல்லாம் சரியான மாதிரி கஷ்டமாக இருந்திருக்கும். அப்போ நான் பசிக்குதுன்னு சொல்ல எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குதானே அப்பான்ற மாதிரி அந்த அளவில் சந்தோஷம். அடுத்து வந்து காயமண்டுமுன்னா பெரிய காயமண்டில் அந்த மரத்தால் சறுக்கி வந்ததில் வந்து இந்த கையில் ஒரு சின்ன ஒரு உறைஞ்சல் காயம், அடுத்து வந்து இந்த நாடியில் ஒரு சின்ன காயம், இந்த நெத்தியில் ஒரு சின்ன காயம், பெரிய அளவில் வெடிச்சு இப்போ தாங்கிட்டாங்க தானே. அதனால் வந்து ஓகே. உண்மையிலே நான் அந்த சொல்ல நினைச்சேன்டா இப்போ நேற்று நீ அந்த தென்னையால் விழுந்துட்டாருன்ற உடனே எனக்கு மைண்டுக்கு டக்குன்னு வந்தது. நான் மந்தவில்ல போய் ஒரு ஆளை பார்த்தோம் தானே, அவரும் அப்படித்தான் தென்னையால் விழுந்து தான் அவருக்கு அந்த அடுப்புக்குள்ளே வந்து இப்போ இயங்காமல் இருக்கிறார். அப்போ எனக்கு டக்குன்ட்டு அங்கே தான் வந்து மைண்டு வந்து ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. ஆனால் அதை வந்து நான் சொல்லலை என்னென்னா இப்போ அதை சொன்னால் அவன் வந்து டக்குன்னு கவலைப்படுவான், அந்த மாதிரிக்கெல்லாம் திங்கிங் போகக்கூடாது. எனக்கும் வந்து அதுதான் நான் மூளையில் ஓடிட்டு இருந்தேன். என்னென்னு சொன்னால் நம்ம நாளாந்தான் போய் ஒவ்வொரு ஆட்களையும் பார்க்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க நான் இதால் விழுந்து இப்படி இருக்குது, நான் ஆக்சிடென்ட் பட்டு இப்படி இருக்குது என்று சொல்லும்போது எனக்கு டக்குண்டு என்ன சொல்கிறேன் மைண்ட் அங்கேயெல்லாம் போயிட்டு ஐயோ இனி அப்பாவும் அப்படியான ஒரு நிலைமையில் நம்ம பார்க்கக்கூடாதுன்ற மாதிரி அந்த ஒரு இதால் தான் நான் வந்து ஓவராக இது செய்ய வலிக்கி விட்டது. என்னென்னு சொன்னால் இப்போ மரத்துலேருந்து விழுந்தேன்னு சொல்லி அழும்போது இப்போ நம்ம அங்கே இருக்கும்போது இங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லி தெரியாதானே. அப்போ வந்து ஆள் அங்கே மயக்கமாக தானே கொண்டு போயிருக்காங்க. அப்போ அம்மாவுக்கும் வந்து அவங்க வந்து நேரடியாக பார்க்கல, யாரோ சொல்லி இது செய்ய அவங்க வந்து குழம்பிட்டா எடுத்தால உண்மையிலே இப்படியான எண்ணங்களாக போயிட்டு இருந்தேன். நாளாக தான் நாங்கள் போய் பார்க்கும்போது மரத்தில் விழுந்தவங்க இருப்பாங்க, பனை மரத்தில் விழுந்தவங்க இருப்பாங்க, ஆக்சிடென்ட் பட்டு அந்த முள்ளந்தண்டு பிரச்சனை அப்படியான ஆளை பார்க்கும்போது அந்த எண்ணத்தால் தான் நான் வந்து ஓவராக இது செஞ்சேன். ஸோ எனிவே நாங்கள் வந்து மெட்ரிகுலரில் இருந்து வந்து நிறைய பேர் எங்களுக்கு கால் பண்ணி கொண்டிருப்பாங்க. வந்து எங்களோட வீடியோ பார்க்குற எல்லாருமே
கிருஷ்ணா அவங்கள பார்க்கணும் ப்ளீஸ் வாங்கோ அண்ட் வந்து ஹெல்ப்புக்கு வந்துட்டு நிறைய பேர் அழைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி வந்துட்டு நிறைய பேர் வந்து அழைச்சிட்டே இருந்தாங்க. ஆனாலுமே வர முடியாத சுச்சுவேஷனாக இருந்தது. ஆனால் ஏதோ ஒரு இன்சிடெண்ட்டால் வந்துட்டு இன்றைக்கி நாங்கள் வந்துட்டோம். ஸோ வந்தாலுமே இப்போ நிறைய நாள் வந்து இங்கே நிற்க முடியாத நிலைமை என்னென்னு சொன்னால் வந்து ஊரில் நிறைய வேலை எடுத்துட்டோம். அண்ட் வந்துட்டு எங்கள்கிட்ட வீட்டு வேலை போகுது. அண்ட் வந்துட்டு பர்சனல் பிரச்சனைகள் நிறையவே இருக்குது. ஸோ வந்துட்டு நாங்கள் இம்மீடியட்டாக வந்துட்டு திரும்ப வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தாலும் வந்து பட்டிக்குளவும் வந்து கிட்டத்தட்ட எங்களோட ஒரு ஊர் மயத்தான் வந்து தம்பியாக்கள் இருக்காங்க. அண்ட் வந்துட்டு அனுஷனாக்கள் இருக்காங்க. ஸோ அதால் வந்துட்டு ஒரு 2 நாள் என்றாலும் நிற்காமல் போனால் அதுலேயுமே வந்து குறை. ஸோ வந்து கண்டிப்பாக ரதியமாட்ட போக இருக்குது வந்து அது போக வந்து நிறைய பேர் வந்துட்டு பார்க்கணுமென்று கேட்டிருக்கிறீங்க. ஸோ உங்கள் எல்லார்டையும் முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த ஒரு 2 நாள் நின்று அப்படின்னு சொன்னால் அந்த 2 நாளைக்குள்ளே வந்துட்டு யாரெல்லாம் சந்திக்க முடியுமோ நான் வந்து சந்திச்சுட்டு போக விரும்புகிறேன்னு சரி தானே. ஸோ வந்து நீங்கள் மெசேஜ் கால் பண்ணினா பக்கத்தில் இருந்தால் இப்போ அம்பாறை திருக்கோயில் சைடுன்னா உண்மையிலே வந்து கஷ்டம். ஏன்னு சொன்னால் இப்போ அங்கே போயிட்டு வர வந்து கொஞ்சம் டைம் ஆயிரும். ஸோ வந்து அங்கேன்னு சொன்னால் கஷ்டம். லைக் வந்து இங்கே படுவாங்கிற சைடில் வந்து அல்லாட்டி இங்கே பெட்டிகோலோக்குள்ளே அண்ட் வந்து முக்கியமாக வாழைச்சேனையிலேருந்து எங்களோட பவாசன்னா வந்திருக்கார். அவர் வந்து கட்டார்லேருந்து வந்திருக்கார். அடுத்து வந்து அவங்களோட ஒய்ஃபும் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கா சந்திக்க சொல்லியா. என்னென்னா உண்மையிலேயே நாங்கள் அண்ணா பற்றி சொல்லணும்னு சொன்னால் இப்போ எல்லாருமே எங்களுக்கு ஒரே மாதிரி தான். ஆனால் அண்ணா வந்து எப்படின்னு சொன்னால் அன்றைக்கு ஒரு நாள் வந்து கவிதாஸுக்கு கோல் பண்ணிக்கினேன், தம்பி கொரோனாக்காக உங்களுக்கு 2 நாள் குட் மார்னிங் போடையிலேருந்து. இப்போ இதில் என்ன ஒரு மனசு கவலையான விஷயம் வேண்டாம். அவர் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் குட் மார்னிங் போடுவார். ஒரு 90 குட் மார்னிங் போட்டு அப்புறம் 91 குட் மார்னிங் தான் நாங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஏனெண்டா தெரியும் தானே வந்து நாங்கள் நார்மலாக கதைக்கிறதே வந்து குறைவு. அப்போ நாங்கள் பார்த்தோமோ இல்லையோ அவர் வந்து தன்னை கடமைக்கு வந்துட்டு ஓகே தம்பி அவர்களுக்கு நான் ஒரு மெசேஜ் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படி ஒரு மெசேஜ் போட்டுருப்பார். கட்டாயம் போட்டு கவுண்ட் பண்ணி வரேன்னா அவர் சொல்லுவார், தம்பி நீங்கள் பார்க்கீங்களோ ரிப்ளை பண்ணுறீங்களோ அது எனக்கு தேவையில்லை, ஆனால் நான் வந்து எந்த கடமைக்கு நான் போடுவேன் தம்பி என்று சொல்லுவார். ஆள்கிட்ட குரலை கேட்டாலே ஒரு ஆசையாகிட்டாப்பா. வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. காலை வணக்கம் தம்பி கவிதாஸ். காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? மாறீங்களா தம்பி? கிருஷ்ணா அப்படி வந்தானே அஜினி மண்டலுக்கு வந்திருக்கீங்களாம். வீட்டை வந்திருக்கீங்க போல. என்ன மாதிரி அங்கே நிற்கீங்க சந்திக்க நீங்கள் என்ன சரி இப்போ நீங்கள் திரும்பி போகக்குள்ளே சந்திக்கலாம். எப்போ திரும்பி போகிறீங்கன்ட்டு இல்லை டவுனுக்கு எங்கேயும் பாருங்கன்னா சொல்லுங்கள். டவுனில் வந்து சந்திக்கிறேன். நான் தம்பி உங்கள் இடத்துக்கு வர தூரமே அங்கேருந்து வாழைச்சேனது இருந்தேன். ஆமாண்ணா நான் போகிறதுக்குள்ளே எப்படியாச்சும் உங்களை சந்திக்கமா நான் கால் பண்ணுவோம். நாங்கள் உண்மையிலே வந்து ஒரு நல்ல ஒரு அண்ணா வரால். நான் இது வரைக்கும் ஆளை சந்தித்ததில்லை. அண்ட் வந்து நேர்லையும் பார்த்ததில்லை. ஃபோன்லேயும் வந்து நான் கதைச்சதில்லை. ஆனால் வாய்ஸ் மெசேஜ் ஒன்று கேட்டிருக்கேன் வந்து. அப்போ உண்மையிலே வந்து நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணாட்டிலும் தங்களுடைய அன்பை வந்துட்டு அந்த பெர்மனண்ட்டாக வந்துட்டு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடியவங்க வந்துட்டு கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. ஸோ அந்த வகையில் நாங்கள் அண்ணாவையும் வந்து சந்திக்க விரும்புகிறோம். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் அழைச்சிருந்தீங்க. நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்ப்போம் சரி தானே. பார்த்து உங்களையும் சந்தோஷப்படுத்திட்டு நாங்கள் வந்துட்டு போவோம். அதுக்காண்டி நாங்கள் பெரிய ஆக்கலன்றெல்லாம் இல்லை. என்ன சொல்கிற உறவுகளை சந்திக்கும் போது ஒரு சந்தோஷம் தானே. அண்ட் வந்து இன்றைக்கி மதியம் நாங்கள் வந்து இப்போ கவிதாஸ் அப்பா நாங்கள் பார்க்க போவோம். ஸோ போனால் அந்த இடத்துல அப்பாட்டேருந்து ஒரு 2 வசனமால் கதைக்க வச்சு எடுத்து நாங்கள் இதில் ஆட் பண்ணுவோம் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்குமே சந்தோஷமாக இருக்கும். காரணம் என்னென்னு சொன்னால் என்ன தான் நாங்கள் வார்த்தையால் சொன்னாலும் இப்போ எங்களோட அப்பா கூட வந்துட்டு ஹார்ட் ப்ளாக்னு சொல்லி அது அப்பா நின்று கதைக்கும் போது வந்து ஓகே அப்பா பார்த்ததில் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு தானே. ஸோ அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் கவிதாஸ் அப்பாவையும் வந்து கதைக்க வச்சு நாங்கள் அதில் வீடியோ பண்ணி போகிறோம் பாருங்கள். அண்ட் வந்து ஸ்பெஷலி எங்களோட அக்கினி வந்து இன்னும் கட்டாருக்கு போக இல்லை. ஆள் வந்துட்டு இப்போ ஊரில் தான் இருக்கிறார். ஸோ வந்து ஆலயம் இருக்கா நாங்கள் போய்ட்டு சந்திக்க போகிறோம் சரி தானே. சந்தித்து என்ன மாதிரி ஐயா நீ வந்து கட்டாருக்கு போக போறியா இல்லாட்டி களுவாஞ்சிக்குடியிலே நிற்க போறியா இல்லாட்டி எங்களோட வர போறியா அப்படின்னு சொல்லி ஆலயம் இருக்கா சந்தித்து கண்டு ஒரு வீடியோ ஒன்று எடுப்போம் சரி தானேன்னு சொன்னால் இப்போ நிறைய பேர் வந்து இப்போ வீடியோ போட்டால் கூட கமெண்ட்ஸில் அக்கினியை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி போகிறோம் நீங்கள் தானே. ஸோ அதால் அவனையும் மீட் பண்ணணும். அண்ட் வந்துட்டு அனுஷன் வந்து இப்போ அம்பாறையில் நிற்கிறான். நாங்கள் வந்துட்டோம் அப்படின்ட்டு தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து அனுஷன் வருவான். ஸோ வந்து வந்தால் அனுஷனையும் சந்தித்து அனுஷனோடையும் ஒரு வீடியோ போடணும். என்னென்னு சொன்னால் நிறைய பேர் வந்து கேட்டபடி வந்து கிருஷ்ணானா அண்ட் அனுஷன் நீங்கள் வந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு வீடியோ செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாத்த விருப்பங்களையும் வந்துட்டு நிறைவேற்றியதாக நாங்கள் வெரி சூன் வந்துட்டு யாழ்ப்பாணத்துக்கு போக வேண்டிய தேவை இருக்குது சரி தானே.
ஸோ வந்து இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இனி நாங்கள் வந்துட்டு ஒரு 12 மணிக்கு வந்துட்டு போவோம் அடுத்த பார்வைக்கு. போனமாக இருந்தால் அந்த எக்ஸ்ரே ரிசல்ட்டும் வந்துடும். இது யாரும் கூட மாமா ரைட் ஓகே. எக்ஸ்ரே ரிசல்ட்டும் வந்துடும். ஸோ வந்தால் என்ன மாதிரி இருக்கிறார் அப்படின்றத வந்துட்டு உங்களுக்கு அறிவிச்சுக்கொண்டு நாங்கள் இந்த வீடியோ வந்துட்டு முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஜெஃப்னால் செய்கிற மாதிரிக்கு வந்துட்டு இப்போ ஹெல்பிங் வீடியோலாம் இப்போ இங்கே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னால் நாங்கள் நிற்க போகிற ஒரு 2-3 நாள் தானே. ஸோ வந்து அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஜெஃப்னா போயிட்டு வந்து நாங்கள் கண்டினியூவாக அங்கே ஒர்க்கப் ஆகும். ஸோ வந்து அங்கே ஹெல்பிங்குக்கு வந்துட்டு காசு அனுப்பின நீங்கள் வந்துட்டு ஐயோ அவங்க பெட்டிக்குள்ள போயிட்டாங்கடா அப்போ இங்கே நாங்கள் அனுப்பின காசுலாம் என்ன நடக்க போதும் அப்படின்னு மாதிரி நீங்கள் எங்கவே தேவையில்லை. ஈவன் மார்னிங் கூட வந்துட்டு அந்த கச்சா வீட்டுக்கான காசாக இருக்கட்டும், அந்த இப்போ அந்த நுணாவில் பிள்ளைட அந்த நுணாவில் அக்காட அந்த விஷயத்துக்கான காசாக இருக்கட்டும், நாங்கள் வந்து மார்னிங் ஆன்சர் பண்ணி இப்போ அந்த வேலையெல்லாம் வந்துட்டு நடந்து கொண்டு இருக்குது பர்ஃபெக்டாக. ஸோ எல்லாம் முடிய வந்துட்டு கடந்து அப்டேட் பண்ணுவோம் வந்து சரி தானே. கொஞ்சம் லேட் ஆகினாலும் அப்டேட் வந்து பயங்கர ஸ்பீடாக இருக்கும் சரி தானே. உதாரணமாக வந்துட்டு இணுவில் வீடாக இருக்கட்டும், இந்த ஜாக்கரை அக்காட அந்த விஷயமாக இருக்கட்டும், இந்த கச்சாய் வீடாக இருக்கட்டும், இந்த நுணாவில் அக்காட விஷயமாக இருக்கட்டும், கீரி மேலே அந்த இப்போ அந்த லங்ஸ் பிரச்சனையால் இருக்கிறது தானே அவற்றை விஷயமாக இருக்கட்டும். ஸோ எல்லாம் வந்துட்டு பயங்கர ஸ்பீடாக வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணி விடுவோம். ஸோ வந்து ஹெல்ப் பண்ண எல்லாருமே வந்து சந்தோஷப்படுவீங்க சரி தானே. ஸோ வந்து நாங்கள் இதோட இப்போ தற்சமயம் வந்துட்டு முடிச்சுக்கொள்கிறோம் சரி தானே. ஃபர்தராக இதில் கதைக்கிற ஒன்றுமே இல்லை. கவிதாஸ்ட அப்பா போயிட்டு பார்த்த பிறகு நாங்கள் அதையும் வந்துட்டு ஆட் பண்ணி இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணி விடுவோம் சரியா. ஓகே ஓகே பை. ஓகே இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 11:30 ஆக போகுது. அப்போ நாங்கள் வந்து அதில் போயிட்டு சாப்பாடு நாங்கள் எடுத்துகிட்டு போவோமா எங்கே உங்களோட தான் எடுக்கணும் சரியா. அப்போ எடுத்துகிட்டு வந்து போயிட்டு அப்பா சாப்பிட வச்சு ஆலயம் இருக்கா பார்த்து 2 கதையை கேட்டுட்டோம்னு சொன்னால் ஓகே அந்த லெவல் முடிஞ்சுது. இப்போ நம்ம ஒன்று வாங்கிட்டு போகிறது இல்லையாடா என்ன சும்மா அப்படியே பழத்தை நீ இப்படி தான் சொல்லு வேணாம் சும்மா யோசிப்பேன் மணி நல்லா வந்து கொஞ்சம் தடுத்து வந்து சாப்பிடு. வேண்டிட்டு போனா கொஞ்சம் தடுத்து வந்து சாப்பிடலாம். என்ன சொல்கிறோம் உண்மையிலே இப்போ நாங்கள் அங்கேருந்து ஓடி வந்ததே பெரிய விஷயம். இருந்தாலும் இப்போ வரங்கிற கோயில் தான் சாப்பாடு கொண்டு அது பிரச்சனை இல்லை. அதான் நானும் காலையில் ஒன்றும் வேண்டியதும் போகல. ஏன்டா கோல் எடுத்து கேட்டு நான் அதுக்கு முதல்ல ஒன்றும் சாப்பிடுவானா அவன் சொன்னான். எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்களா அது தெரியல, அது சொல்லல. அப்போ தான் நீயும் பண்ணிட்டு போகலண்ணா. இப்போ வாங்கிட்டு போங்க இடையில சாப்பாடு பாப்பமே எதுவும் பழம் பண்ணி சும்மா இல்லை ஃபுட் ஐட்டம் எடுத்துகிட்டு போவோம். என்ன சாப்பாடு செஞ்சவங்களாம் தெரியல. சோறு தான் அவருக்கு என்ன ஆப்ரேட் பண்ண இல்லை தானே சாப்பிடக்கூடாதுலாம் ஒன்றும் இல்லை தானே. மேலேயே இப்போ முந்தியெல்லாம் இப்போ எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சந்தோஷமோ பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் வந்து அதை நாங்கள் மட்டும்தான் வந்து ஃபேஸ் பண்ணணும். அதை நாங்கள் தான் 4 கால் மாறி வந்துட்டு ஆறுதல் சொல்லணுன்ற ஒரு சுச்சுவேஷனை தாண்டி இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு யூடியூப் சேனல். இப்போ உதாரணமாக இப்போ தளபதி விஜய் கூட வந்துட்டு படம் நடிக்கிறார், தளபதிக்காண்டி வந்துட்டு உயிரை விடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் வந்துட்டு தளபதி கொண்டுன்னா அந்த மக்கள்கிட்ட ஆறுதல் வந்து அவரை போய் செய்கிறாதுன்னு. ஆனால் இப்போ எங்களுக்கு வந்துட்டு ஒரு கொஞ்சம் பேராக இருந்தாலுமே டிரெக்டாக அவங்களோட ஒரு ஆறுதலும் ஒரு பங்களிப்பும் சந்தோஷம் வந்து எங்களுக்கு கிடைக்குதுன்னு. அது பெரிய ஒரு விஷயம்தான். அப்போ உண்மையிலே வந்து எங்களுக்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு பலம் இருக்கிற மாதிரி வந்து இந்த ஒரு சேனலால் கிடைச்ச உறவுகள் வந்து அதுதான் ஏதாவது ஒரு நல்ல ஒரு விடயங்களாக இருக்கட்டும், ஒரு துக்கமான விடயங்களாக இருக்கட்டும், எதுலேயுமே வந்து நிறைய பேர் வந்து பங்கு கொள்கிறாங்க. உண்மையிலேயே ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொன்ன உடனே வந்து எவ்வளோ மெசேஜ், எவ்வளோ கால், எவ்வளோ பேர் பார்க்க வர ஆண்டு கூட எவ்வளோ தெரியாதாக்கெல்லாம் வந்து பார்க்க வரணுன்ற மாதிரி அப்படிலாம் அவ்வளோ பேர் வந்து சந்திக்கிறாங்கண்ணே. உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. இதை விட என்ன சந்தோஷம். அதான் யாருன்ட்டே தெரியாத ஆக்களெல்லாம் வீட்டை போய் பார்த்துட்டு போயிருக்காங்க. முக்கியமாக இப்போ சம்மர் சீசனில் ஜப்னால ஆக்கள் கும்பம் அப்பா, வெளிநாட்டு ஆக்கள் அப்பா எவ்வளோ பேரப்பா. இனி அன்றைக்கு அந்த இப்போ அன்றைக்கு நேற்று முன்னாளா 2 பேர் என்ன லஞ்சுக்கு வர சொல்லி ஒரு ஆள் லஞ்சுக்கு ஒரு ஆள் டின்னருக்கு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அது பிழைச்சி போச்சு. கடவுளே அது உண்மையாக நாங்கள் வேணுமென்னு செய்யலை.
அந்த சுச்சுவேஷன் அப்படியே தலைகளாக போச்சு என்ன. இப்போ நான் சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு வர முடியாத சுச்சுவேஷன் சொல்லி. ஏன்னு சொன்னால் இப்போ சில பேருக்கு வந்துட்டு இப்போ உதாரணமாக ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்துட்டு இப்போ நாளே அந்நாள் வந்துட்டு என்ன மாதிரி அமையும்ன்றதை வந்து ஓரளவு முன்கூட்டி தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். லைக் வந்து இப்போ இன்றைக்கு அவங்க ஒரு லீவை போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஓகே. ஆனால் இப்போ நாங்கள் வந்து எப்படின்னு சொன்னால் இப்போ எங்கள்கிட்ட வந்து அண்டைய நாளில் தான் டிபெண்ட் பண்ணி இருக்குது. அப்போ அன்றைக்கு விடிஞ்ச அப்புறம் தான் எங்களுக்கு என்ன மாதிரி என்ன நடக்கும்ன்றதை வந்து தெரிய வரும் என்ன. ஸோ அதால் வந்து எதையும் நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை. இப்போ அதில் எங்கே தங்கச்சியை கொண்டு சொல்லு சாப்பாடு முடிஞ்ச அளவு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தால் எடுத்து காட்டுவோம். எடுக்கலாம். ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து எடுக்கக்குள்ள என்ன பிரச்சனைன்னு சொன்னாடா இப்போ அவங்களோட ட்ரீட்மெண்ட் சம்மந்தமாகவோ இல்லாட்டி இப்போ அவங்க கொடுக்குற மருந்துகள் சம்மந்தமாகவோ அது வந்து நாங்கள் வெளியிடக்கூடாது. மற்றபடி எங்களோட இப்போ உறவுகளோட நாங்கள் கதைச்சி அது பிரச்சனை இல்லை. அது ஈவன் அது பிரச்சனையாக இருந்தாலும் அதில் இஷ்யூ ஆகிறது கொண்டும் இல்லைடா. ஆனால் இப்போ அவங்களோட ட்ரீட்மெண்ட் சம்மந்தமாகவோ இல்லாட்டி அவங்க சம்மந்தமாகவோ எதுவும் வந்துட்டு கதைக்கிறது இல்லாட்டி அவங்களோட முகங்களை வலிகிறது வந்து பிள்ளை அது வந்து. ஸோ வந்தாச்சு சாப்பாடை கொண்டு வச்சுல சாப்பாடு வந்து இல்லை கொண்டு தான் சாப்பாட்டுக்கு தான் வெயிட்டிங். புளோ எடுத்து புளோ பெரிய தூரம் தானே பொறுங்க வரட்டும். கதவை சாத்துக்கமா அடைச்சி விடும். யாரு யாரு பெரியம்மா அவங்களோட விவாதம் தானே. நிக்கட்டும் இங்கே கஷ்டம். ஆமாம் எப்படிங்கம்மா அவன் நிற்கிறது அவங்க கற்று வாங்கிம்மா வேற கண்டா போல கற்று வாங்க போனா சரி. ஏன் அதலையா சொல்லி கத்துனா அப்போ ஓடியா மற்றது இப்போ சின்னாக்கள் அழுகிற வந்து இப்போ சில விஷயங்கள் விளங்கி அழுகிறன்ற விட யாரும் அழுகிறத பார்த்தாக்கள் அழுவினோம் பயத்தில். இவங்கட இதுக்குள்ள நாங்கள் தென்னை மரத்தில் உங்களோட விட தென்னை மரம் தானா சொல்றான் 7 நான் சொல்றேன் 7 ஆயிரம் மரம் எங்கடா கட்டிருக்காங்க இந்த மரத்தில் 1000 நீ 5 மரம் தான் தம்பி சொல்லிருக்கேன் சொன்னேன் போனா கவுத்து எடுத்து ஒரு மரத்தில் ஒரு 7 தேங்காய் ஆஞ்சிட்டு ஆஞ்சோடு மஞ்சள் மரத்தில் ஓடுறான். இதை உரிச்சு பாரு அண்ணாண்டு அவர் உரிச்சு பார்த்துட்டு நான் கணக்காரிக்கு தம்பி 1000 நிறைய போகிறேன். அப்போ நீங்கள் அப்போ எல்லாத்துக்கும் காரணம் இப்போ ட்ரீட்மெண்ட்டை உடம்பு 2 ஏறவனான்னு சொன்னா நீங்கள் சமைச்சிட்டு போறேன். சமைச்சிட்டு போய் அங்க ரோட்டுக்கு வந்து வரல ஒரு பொடிய முடியும்னா அந்த பரதன்றவர் உளுந்து கிடக்கார மரத்தால பார்த்தியா அவடத்தை கத்தி கட்டி ஓடுனா ஓடுனேன். என்ன இப்போ விழுந்துட்டு கிடக்காராமண்டா இப்போ அவரோட ஆக்கள் நின்று தானேம்மா இங்கிறாங்கன்னுட்டு அவர் தூக்குனா தூக்கி அவர் காசுமா தூக்க மாட்டார் தனியா. அதோட ஆறு அந்த கீழே நின்று பிடிச்சேன்னு சொன்னேன் இவர் தானே பிடிச்சி கையுறங்குது அப்படி கையோ அதை விட அப்படி இவர் பிடிச்சிருக்காரு அவரும் கொண்டு விட்டு பரதனை கொண்டு விட்டு. அப்போ உங்களோட அவரை கொண்டும் இல்லை அவர் கொண்டு அவர் கொஞ்சம் பாதுகாப்பாக விழுந்துருக்கு. அந்த மட்டை செஞ்சு தென்னையில இருந்து மேல இருந்து விழுந்துருந்தா அவர் பட்டுக்காரன் கொஞ்சத்துல வந்துட்டான். அது இறங்கி வந்ததால ஃபுல்லா மேல இருந்து விழுந்தா கழுத்து முடிஞ்சிருக்குமோ கழுத்து கால் விட்டு போயிருங்க எலும்பு போயிருக்கு. நானும் செட்டின்னா கிடந்து கத்துனேன். கத்த பேர் கத்தாங்கட்டா கத்தா வச்சு இல்லாம தூக்கிட்டு வராங்க பேர் கட்டே எப்படி இருக்கும் அதுதானே நம்ம காரணம். அப்போ நான் என்ன போடுவாரியோ நான் சொல்லி கத்துனாங்கப்பா அதுதான் நீங்கள் காரணம். இப்போ நாங்கள் வந்து இப்போ அது சில விஷயங்கள் கவனமாக இருக்கணுமே. அங்கே வந்தால் மருத்து வழி ஆகும் பிளாக் ஆயிரும் ஞானம். அது சும்மாண்டு இருக்காப்பா காலை எங்கேயும் கட்டி தான் போடணும் போல வீட்டில். அதுதான் அப்போ எங்கட அம்மாங்கடா அம்மா ஹாஸ்பிட்டல்ல அங்காண்ணா. ஓ நான் சொன்னேன் கம்ப்யூட்டர் சொல்லாதவங்க சொல்ல வேணாம். அதை
அப்போ சொல்லிக்கலாம்டா. இப்போ கொண்டு போயிட்டு ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டு இருக்கா பார்த்துட்டு சொல்லிக்கலாம். அதுதான் இது விழுந்த உடனே அம்மா பார்க்கவும் இல்லையா, ஆளை பார்க்கவும் இல்லையே. நியூஸ் அறிஞ்சோடனே எலும்பி கத்திக்கொண்டு இங்கே எல்லாம் எடுத்துட்டா. மயக்கத்தால விழுந்து அப்போ அப்படியே மயங்கியாச்சு. இங்கே எனக்கு ஒரு பழக்கடை உண்டு அந்த சைட்டில். அது இல்லைடாப்பா, இது போயிட்டு அது திறக்கல. அது மூடிட்டாங்களா? மூடிட்டாங்க. லொஸ்டாமா பிஸ்னஸ் லாஸ்ட். அதுதான் சரி. நம்ம ஒரு ரிக்கே நினைச்சேன் அது பெருசாக போறையில் தானே சில விஷயங்கள்டாப்பா அது. ஆனால் இந்த களுவாஞ்சிக்குடி எப்போ பார்த்தாலுமே ஒரு நிகழ்வு நடக்கிற மாதிரி தான்டா இருக்கும். தீபாவளி தைப்போங்க மாதிரி தான்டா கிரௌட்டா. அந்த இங்கே படுவாங்கிற சைட் ஃபுல்லாக இங்கே தானே வர. இவன் இவ்வளோத்தை வந்து கேமரா போட்டானேன்னு சொல்லாமல் என்ன பழம் வாங்க வைக்கிறாக்கான். அதான் இல்லாட்டி அப்புறம் அங்கோ இல்லை தொடங்க வேண்டி வந்து. அதோட சிக்கல் வேண்டா போடுவோம். சரி காயத்தான் அப்புறம் என்ன இது அண்ணா பச்சாப்பல் நல்லம்மா என்ன விலை? அவ்வளோ தாங்க நல்லா பார்த்தாங்க. இதில் எட்டு தாங்க இது என்ன இல்லை இந்த பச்சை கிரேப் அந்த ஒரேஞ்ச் இதா எல்லாம் ஒரே பேக்கா? அதில் ஒன்று வேணும். இந்த கிரேப்ஸ் என்ன விலை? அதான் ஹாஸ்பிட்டலுக்கு ஐயா ஒரு பேக்கில் போட்டுத்தாங்களா? மாதுளம்பழம் வேணாம். ஜூஸ் ஐட்டம் ஒரு பெரிய ஜூஸ் போட்டில் ஒன்று வச்சோம். மேங்கோ ஒன்று வச்சோம். அந்த இது மலிபனம் நைஸ் வைங்க. இல்லை இந்த மலிபன் சாக்லேட் மலிபன் வைங்க. ஓகே நன்றி. எது ஹாஸ்பிட்டலில் இந்த அங்கே இதா? அப்போ இப்போ எங்கே இதில் ஹார் விட்டு போகிறேன்? இந்த இருக்கு நம்ம ஏதாவது பிள்ளைங்கள சரி அது யாழ்ப்பாணத்து படியுங்களா? சும்மா இருக்கீங்களா? நீங்கள் யாரு நீங்கள் யாரு யூடியூபர்? யார் யூடியூபர்? சும்மா நினைக்க அது இது என்ன இது? நீங்கண்ணே இல்லை 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 என்ன யூடியூப்ல நல்ல சாட்டு நீங்களா? சரி கதை நீங்கள் எப்படியா மாட்டுக்கு மேலே நாங்கள் கீழே போகிறேன் ஒரு நாள் எல்லாம் மேலே. எங்கே மரத்தை விழுந்தாலுங்க இது வட்டியாச்சா? இதை இன்றைக்கு கால் பண்ணி சொல்லி தான் நாங்கள் வந்துருக்கதோ இல்லையே. வட்டியாச்சா? அது சரியா? அது அடி விழுந்து வந்து உடையல உடைய ஒன்றும் இல்லையா? எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா ஓகே என்ன ஓகே நோவுக்கு அது சரியாக போகுமா? அப்படியா? அப்போ இது பழத்தை கொஞ்சம் திருப்பி கொடுப்போமா? கொண்டு வந்து நாளைக்கு சாப்பாடு 8-10 நாளைக்கு ஒரு வேலை செய்ய விடாது. நீங்கள் 8-10 நாளைக்கு இல்லை, நீங்கள் ஒரு நாள் செய்ய இல்லை நீ என்ன? அதுதான் பார்த்தேன். ஓகே ஓகே ஆமா. அப்போ என்ன இப்போ கொண்டு போத்தானே அதை எழும்புவீங்களா நடப்பீங்களா? இது காட்டோங்க என்ன இல்லை ஓட்டுறது.
அப்போ எங்களோட வரையில அப்போ எப்படியும் லேட்டாக இருந்தானே ஏன்னா இல்லை நீங்கள் போங்க நாங்கள் வருவோம். அதுதான் ஆட்டோ அரேஞ்ச் பண்ணி விடுவேன் அது மட்டும் ஓட்ட வேலை கிழக்கு தான் ஆட்டோ அதுதானே என்ன மதியம் சாப்பிட்டீர்கள் சாப்பாடுங்க இங்கே சாப்பாடு ஒன்று நம்ம சாப்பாடு இப்போ சாப்பிடுங்க வீட்டு வயசாக சாப்பிடுவோம். காலையில் பசிக்குன்னு சொன்னீங்களா அப்புறம் என்ன இப்போ சாப்பிடலான்றீங்க இந்த நாடியில் காயம் என்ன இதெல்லாம் உறிஞ்சி போட்டாங்க. இவா தான் மெயின் ரீசன் என்ன அவனை கற்று நீங்கள் ஐயோ அதாவது சொல்லத்தானே வேணும். அது சரி சொல்லத்தானே நாளைக்கு திரும்ப அவன் கேட்டுதான் என்னட்ட சொல்லலன்னு. அது சரி அதுவும் சரி தான் ஆனால் நீங்களே பார்க்காம இல்லை சொன்னீங்க பார்க்கலப்பா. அதுதான் அந்த பிரச்சனை அவள் தான் கிட்ட போகணும். ஒரு மணி ஆ ஒரு மரத்தில் ஆஞ்சி போட்டு ஆ இன்னொரு மரத்தில் கொஞ்சம் தேங்காய் இருங்க அப்போ அதே ஆயும் ஆ அதில் ஏறி ஒரு 4-5 தேங்காய் ஆஞ்சு ஆ ஆஞ்சி திரிக்க விட மயக்கமாக ஏறி மரத்தில் ஆ மயக்கமாக வர அப்படியே மரத்தை நான் கட்டி பிடிக்க அப்படியே ரைட்டாக கட்டி பிடிச்சிருந்தேன் மயக்கம் போட்டு ம் அவ்வளோதான் தெரியும். மயக்கம் போட்டு கட்டி பிடிச்சிட்டு இருந்தீங்களோ அப்புறம் விடுங்க உண்டோ ஆ அப்போ அதுக்கப்புறம் பார்த்து இதை வைங்க மங்கால ஆ அம்புலன்ஸில் வந்து இந்த ஆட்டோவில் ஏற்றி வந்து தெரியா தூக்குனது தெரியா எதுவுமே தெரியாது. ஒன்றும் தெரியாது அது உங்களுக்கு அந்த களைப்பு இருந்திருக்கேன் வந்து எவ்வளோ உயரத்தில் இருந்து விழுந்திருப்பீங்க ஒரு 20 அடி விதி. சரி 20 அடி உயரமோ ஓ ஆக்கள் போய் படுத்த நாள் என்ன ஆ அதில் விழுந்ததுலேருந்து மட்டும் தப்பிக்காது. அதுதானே ஆமாம் சொல்லி போவேன் அதில் வீட்டோட மரம் ஆனால் நீங்கள் புத்திசாலித்தனமாக கொஞ்சம் கீழே வந்துட்டீங்களே என்ன கீழே வந்து அதுதான் தூரத்துக்கு வந்துது அங்கேருந்து விழுந்திருந்தா கட்டஞ்சேரி ஏன் அந்த வேகத்தில் முடிஞ்சு போட்டு ஆ அந்த தென்னையார் என்ன இதில் உதஞ்சி போட்டு ஏதோ பரவாயில்ல இதோட முடிஞ்சு தானே கூட ஒன்றும் இல்லை தானே அப்போ நீ எப்போ வர்ற நாளைக்கா மரம் ஏறுறேன் நான் மரம் ஏறுறேன் இல்லை புறைய அந்த வேலையை போனீங்க எண்ணெய் 2 ஓடு ஆ அது முதல் நாள் இரவு தானே அவனை எடுத்து கத்திக்கணுன்றவன் இது நம்மளுக்கு கறிக்கு தண்ணி தேங்காய்க்கு ஆ வேறு ஆட்களுக்கு இல்லை நம்மளுக்கு கறிக்கு அதான் கேட்குறேன் நீ இப்போ நாளைக்கு வருன்னு கேட்குறேன் இல்லை ஒரு 2 நாள் கழிச்சேனா நீ மரமாக பொடியன் நல்லா பயந்துட்டான். யாரு சின்ன பொடியன். இவன்ட்ட அப்புறம் என்ன பயந்துட்டான். நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன். நான் உங்களுக்கு கேமராவில் காட்டிக்கும் வந்து கரண்ட் இல்லையே இப்போ கிடந்து ஆத்து நான் எங்கி போனேன் பண்ணி என்ன இப்படி கத்துறான்ட்டு உடனே விளக்கிட்ட தான் சொல்லத்தான் வேணும் இல்லையாண்டு இல்லை ஆனால் என்ன சொல்லுவான் சில பேர் தெரியாதா சில விஷயங்கள் அப்படி சொல்லலை நான் எடுக்கல. போன் எடுத்து யார் வந்தாங்க? ஏன்டா இப்போ நீங்கள் பக்கத்தில் நிற்கிற நீங்கள் ஓகே இப்போ தூரம் நிற்கிறாங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயம் வந்து டக்குன்னு சொல்லப்படாது நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் யோசிச்சுட்டு இது பார்த்துட்டு இல்லைங்களையோ அதுதான் நான் சொன்னேன் அவன் கத்தின பார்த்துருந்தா நீங்கள் எங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவங்க என்ன ஹாஸ்பிட்டலில் டாக்டர் மாதிரி என்ன சொல்கிறாங்க பார்த்து கொஞ்சம் தூரம் தலைவர் இறங்கிட்டு போகிறேன். இவரா அதுதான்டாப்பா அப்போ டாக்டர் மாதிரி சொல்லுவாங்க அவருக்கு உடைஞ்சிருக்கு இல்லை நரம்பு கொண்டு ஒடிச்சிருக்கு ஆ பிரச்சனை இப்போ என்ன டிக்கெட் வட்டியே தானே மருந்து இதை கலட்டிட்டு அதை மருந்து தான் நாங்கள் ஒடிக்கிட்டு தருவோம். அப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டு இப்போ இதை வட்டி போட்டு சாப்பிட்டுட்டு வளர்க்குறீங்க ஓ இப்போ நான் அங்கே எலும்புங்க இருக்கா ஆ நடக்கத்தில் இருங்க இங்கே வாங்க காணும் வீட்டை போனாலும் போயிடும் அப்படியே சரி அப்போ சந்தோஷம் கால் கூட கிளப்பலாம் என்னண்டு கால் கிளப்பலாம் நேற்று ஆ இப்போ ஓகே தானே நோவில் குறைஞ்சி குளிசியில் வந்துருப்பான் போயிட்டு குடிக்க போட்டு நாளைக்கு குடி கொஞ்சம் பேர் அந்த உங்க ரெண்டே போய் குளிசியை போட்டு நாளைக்கு வயலுக்கு இறங்கினா சரியா அன்றைக்கு அவா கட்டி போட்டேன் ஓ நீங்க ஒரு ஆள் ஓடி திரிஞ்சு ஓ அதே மாதிரி தாளை கட்டி போடும்
சரி அப்போ சந்தோஷம். சாப்பிட்டுட்டு வாங்கணும் பின்ன வீட்டை வந்து பார்ப்போமேண்ணே. ஏடா கிளம்ப நாங்கள் இப்போ சாப்பிடலையா அப்போ நீங்கள்? இல்லை சாப்பிடுவோம் ஜனம் கட்டுவேன். சரியா ஓகே தானே என்ன? எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க நோவு இருக்காது வேறு தெரியாது. அது எப்போ கொஞ்சம் நோய் இல்லாமல் இருக்குமோ 20 அடியில் வந்து விழுந்துட்டா. ஆனால் எனக்குண்டா 20 அடி கொஞ்சம் கூட மாத்தாங்க கிடக்கு. 20 அடியிலேருந்து விழுந்துருந்தாக்க சிக்க என்னண்டு வந்த பாருங்களா மரத்தை. சரியா பெரிய மரம் தானே. மணலா போய் இவ்வளோ மணல். அவர் மரத்துல ஆனால் இவ எல்லாத்துக்கும் காரணம் வேணா ஆ அவைக்கு சரி அவை சாப்பிட்டு எங்கள் ஒரு பேர் சரி அப்போ நீங்கள் ஓகே தானே அப்புறம் சிரிச்சு காய்ச்சிட்டு போனே கூட என்ன வேணே வேறு என்ன அழுதுன்னு என்ன அது மனுஷனுக்கு வாரது அதெல்லாம். இனி கொஞ்சம் மரம் வர்றதை தவிர்த்தான் இல்லை தேவையில்லாத வேறு நான் துப்புருவா. அதுதான் நீ நம்மளுக்கு எந்த வழியாக இருந்தேன் இல்லாட்டி ஏறிக்க மாட்டேன். இவன் அன்றைக்கு 20 வருஷம் உங்களுக்கு பேசணும் இல்லோ நீ தேவையில்லாத பார்க்கணும் வெள்ளம் பார்க்க போனான். அதுக்கு நீ வெள்ளம் பார்க்க தெரியும் நம்மளை அது உழைக்கலாத டைமில் நவ பேஜா படுக்கலாம். இப்போ உழைக்கிற டைமில் படுத்துக்கிறேன் அண்ணா. சரி ஏதோ உழைக்கிறேன் அதான் உழைக்கிற தப்பில்லை கொஞ்சம் பார்த்து கவனமாக நடந்து கொண்டீங்கன்னா சரி கிளம்புனாங்க என்ன எங்கள் ஆட்டோ ஏற்றி விட்டு இப்போ ஆழ்ப்புற பஸ்ஸில் போயிருந்தாப்பா. பஸ்ஸில் ஒரு 100 ஆட்டோவில் நான் 300 ஆ நல்லா இருக்கும். சுகமாக இருந்தால் எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். உங்களோட கதை என்னதை சொல்கிறேன் எனக்கு அது சரி வரையாக்கா நித்திரையும் இல்லையா கவனப்பா. கடையில் வாங்கட்டாமா பாப்பா? எது மேலே இருக்க மட்டுமா கீழே இருக்க ஓகேயா? இது மேலே இருக்க மட்டும்தான் வாங்கணும். ஆ இது வந்து உங்களுக்கு அந்த இதுக்கு மட்டும்தான் நோய் இருந்தால் மட்டும் போடுறது தான். நோய் இருந்தால் மட்டும் போடுறது தான். அது கணக்க தேவையில்லாம போடாதீங்க சரியா. சும்மா நோய் இருந்தால் மட்டும்தான். அது ஏன்னா பயங்கர பெரிய டேப்லெட் இல்லோ. வணக்கம் வணக்கம். நான் நேற்று தம்பியோட அப்பாவுக்கு இதுண்டா அப்புறம் வந்து நான் நேற்று இரவு தம்பின்ற அப்பா மரத்தை வளர்ந்தேன்டா அப்புறம் பார்க்க வந்து. ஆமாம் ஆமாம் என்ன தென்னை மரத்தில் தேங்காய் பிடுங்க அப்புறம் சரைக்கு விழுந்துட்டார் மயக்கம் போட்டார். தெரியா உங்களுக்கு ஹெல்மெட்டை கலட்டி விட்டியா இல்லை மனத்தான் போட்டுப்பா போடா வாங்கிட்டாப்ல. ஓ சரி யாரா போகிறீங்க 3 பேருமா? வேறு ஆக்கள் இல்லை தானே? ஆ சரி அவங்க ஆட்டோக்காரனுங்க எங்கே திக்கோடைக்காண்ணா எவ்வளோண்ணா? சரியா ஓகே நாங்கள் அப்புறம் வருவோம் போய்த்தோம். சரியா பாயா அப்புறம் வரேன் பாய். பார்க்க வந்து சரியா அதுதான் சரியா சரி நான் இப்போ பார்த்தேன் நான் மதிக்கிட்டேன். இந்த ஏரியா வாங்கி நான் போட்டுருப்பேன் நான் பார்த்தேன். நீங்கள் இங்கே இருக்கிறீங்க வரையா போயிட்டு இல்லை நின்றாச்சிக்கலோ. ஓகே பாய் பாய். ஓகே அப்போ சந்தோஷமான செய்தி வந்து கவிதாஸ்ட அப்பாவுக்கு வந்துட்டு டிக்கெட்டும் பட்டியாச்சு வந்து அதாவது ஓகே. இருந்தாலும் நாங்கள் ஒரு 2 நாள் நின்றுட்டு போவோம் சரியில்லை. ஏன்னா நானும் வந்து 4 மாதத்துக்கு பிறகு வந்து நான் தம்பி பக்கத்தடியில் வந்து இந்த அளவங்கையும் போவோம் மிஸ் பண்ணியிருந்தா போயிட்டு சந்தோஷமாக 2 நாள் நின்றுட்டு போவோம். என்ன சொல்கிறேன் எங்களுக்கும்
மைண்டுக்கு ரிலாக்ஸுக்கு ஒரு சில நாள் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணத்தானே வேணும். அப்போ இவ்வளோ தூரம் மினக்கட்டு வந்துட்டு உடனே திருப்பி பயணிக்கவும் இல்லை, அது அதுவுமே வந்து டயர்ட் தானே. ஸோ வந்து அடுத்து நம்ம எங்களோட கிண்ணிக்கிட்டே போயிட்டு அப்படியே ஒரு சில பேர்ட்ட முக்கியம் கட்டைய மாட்டேன் இருக்கா போவோம், சில பேர் எதிர்பார்ப்பாங்க தானே. ஸோ போயிட்டு வந்துட்டு முடிச்சுவிடுவோம். ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நாங்கள் இனி என்னப்பா நோவுதா கொள்ளுதா கையாட்டாங்க காலாட்டாங்கன்ட்டு சொல்கிறத விட நார்மலாக வந்துட்டு சந்தோஷமாக காய்ச்சிட்டு போகிறது நம்ம வந்து பெட் ரெஸ்டர் தானே. அதால் தான் நான் வந்துட்டு யோகா கதைச்சேன். அதை பார்த்து யாரும் தப்பாக நினச்சிடாதீங்க. என்ன வந்துட்டு அவர்கிட்ட கண்டிஷன் வந்து ஓகே, அது வந்து கொஞ்சம் ஆக்டிவான ஆள் தானே. என்ன சொன்னார் பார்த்துனீங்க தானே, இடைக்கு போய் குளிசையை போட்டுட்டு நாளைக்கு வேலைக்கு இறங்கினா நார்மல் ஆயிருமெண்டு. ஸோ அப்படி இருக்கிறவரை வந்துட்டு நாங்கள் வந்து லூஸ் பண்ணுற மாதிரி கதைக்கக்கூடாது. ஸோ அதால் தான் நான் கொஞ்சம் அப்படி காய்ச்சேன். சரியா? எனிவே டிக்கெட் வெட்டியாச்சுன்ற வகையில் வந்து சந்தோஷம். உங்களோட ப்ரேயர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நன்றி. அதை நான் சொல்ல விரும்புகிறேன். உண்மையிலே நிறைய பேர் வந்து ப்ரே பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் ஆறுதல் வார்த்தைகள் சொல்லியிருந்தீங்க. அது மாதிரி இப்போ வரைக்கும் கோல் காய்ச்சிட்டு தான் இருந்தேன். நான் நிறைய பேர் கால் பண்ணி பேசியிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எதையும் எதிர்பார்க்கல. எங்களோட குடும்பம் எனக்கு வந்துட்டு ஷேர் பண்ணி இந்த ஒரு அன்பு எதிர்பார்த்தோம், அது கிடைச்சிது அதிகமாகவே. அண்ட் வந்துட்டு வந்த இடத்துலேயும் வந்து களுவாஞ்சிக்குடி பட்டிகளை வந்து கடும் ஏரியா. உண்மையிலே எங்களோட வீடியோ பார்க்குறாங்கள்ட்ட அந்த அன்பு அப்பா சொல்லி வேலை இல்லை. ஸோ இந்த எல்லாத்துக்கும் ஒரு நன்றியை கூறிக்கொண்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.